அப்ப எங்க பிளாக் மணி ஒளிஞ்சுதா இல்லையா அப்படின்னா அரசாங்கத்தின் பார்வைக்கு தெரியாம தானே நீங்க வந்து பணத்தை பதுக்கி வைக்கிறீங்க. அப்ப அரசாங்கத்தின் பார்வைக்கு தெரியாம இருக்கக்கூடிய பணத்தை நான் அரசாங்கத்தோட பார்வைக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி இந்திய அரசு என்ன பண்ணாங்க அப்படின்ட்டுனா டிமானிட்டைசேஷன் அப்படின்னு அறிவிச்சாங்க. இந்த டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிறது திடீர்னு ஓவர் நைட்ல நவம்பர் 8ஆம் தேதி நைட் அறிவிக்கிறாங்க. 9ஆம் தேதி காலையில இருந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிடறாங்க. அப்படி இவங்க டிமானிட்டைசேஷன் பண்ணி 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாதுன்னு அறிவிச்சிட்ட போது என்ன எதிர்பார்த்தாங்க, அரசாங்கம் என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கருப்பு பணமும் பேங்க் வந்தே தீரணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஈஸியா கருப்பு பணத்தை ஒழிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. இன்னைக்கு சினிமாவின் மூலமாக வேற பதில் சொல்றாங்க, கள்ள நோட்டு வந்தது அந்த மாதிரிலாம், அதை விட்டுருங்க, அதை கொண்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பட் அன்னைக்கு என்ன விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னா கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை நான் வந்து செல்லாதுன்னு அறிவிக்கிறேன் அப்படின்னு பிரதமர் வந்து சொன்னார். அப்படி சொன்னதன் மூலமாக இப்ப நம்ம என்ன சொன்னோம், அரசாங்கத்தின் கணக்குக்கு காட்டாம பதுக்கி வச்சிருக்காங்கன்னு தானே சொன்னோம். அப்ப அரசாங்கத்தின் கணக்கிற்கு காட்டாம பதுக்கி வச்சிருக்கக்கூடிய பணத்தை பேங்க்குக்கு எடுத்துட்டு வருவாங்கல்ல, அப்போ அந்த கருப்பு பணம் எல்லாம் மாட்டிக்கும் அப்படின்னு அரசாங்கம் எதிர்பார்த்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சு அப்படின்ட்டுனா மக்கள் கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த 99.99% இந்த கிருமிகள் கொள்ற மாதிரி 99.9% மாதிரி கிட்டத்தட்ட மெஜாரிட்டி ஆஃப் த மணி வந்து பேங்க்குக்கு வந்து புதிய நோட்டாக மாறி திரும்ப மக்கள் கைக்கு போயிடுச்சு. அப்ப எங்க பிளாக் மணி ஒளிஞ்சுதா இல்லையா அப்படின்னா பிளாக் மணி எங்க இருந்துச்சுன்னு தெரியல. ஏன் அது வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியல, பிளாக் மணியை கருப்பு பணத்தை ஒழிக்க முடியல இந்த டிமானிட்டைசேஷன் மூலமாக அப்படின்னா சிம்பிள் ரீசன் தான். அது என்ன அப்படின்ட்டுனா இப்போ ஒரு கற்பனையாக வச்சுப்போம், நீங்க அரசு அதிகாரி ஆனீங்கன்னா லஞ்சம் வாங்காதீங்க, நேர்மையா இருங்க. அது வந்து ஒரு சரியான பழக்கம் இல்ல. சும்மா வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். ஒருவேளை வந்து இப்போ நீங்க அரசு அதிகாரி ஆகி நீங்க வேண்டாம், வேற யாரோ ஒருத்தர் அரசு அதிகாரி ஆயிட்டு அவர் வந்து லஞ்சம் வாங்குறாருன்னு வச்சுப்போம். லஞ்சம் வாங்கி பணமா வச்சுக்கிட்டு இருக்க நம்ம மக்கள் விரும்ப மாட்டாங்க. அப்ப என்னவா பண்ணிருப்பாங்க அப்படின்ட்டுனா ப்ராப்பர்ட்டியாக மாத்திருப்பாங்க. குறைந்தபட்சம் நகையாவது வாங்கி வச்சிருப்பாங்க. அப்ப ஒன்னு கோல்டா இருக்கும், இல்லனா வந்து ப்ராப்பர்ட்டிஸாக லேண்டாக போயிருக்கும். இப்ப லேண்டு நம்ம முன்னாடியே படிச்சோம், இன்னும் படிக்கலையோ, பாலிட்டியில படிப்போம். ஒரு தனி மனிதன் மேல அதிகபட்சம் 25 ஏக்கரை வச்சுக்க முடியும். இவங்ககிட்ட பணம் இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டே இருக்க முடியாது இல்ல. அப்ப என்ன பண்றது, ஃபேக்கா ஒரு தனக்கு தெரிஞ்ச அல்லது தங்கிட்ட வேலை செய்யக்கூடிய அல்லது ஏதோ ஒரு நபர் மீது அவரோட பேர்ல அந்த நிலத்தை ரெஜிஸ்டர் பண்றது. ஆனா உரிமை எல்லாம் இவங்களுக்கு இருக்கும். அப்ப அதற்கு என்ன பேரு, அதற்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பினாமி பரிவர்த்தனை அப்படின்னு பேர். அப்ப ஒரு ஃபேக்கா ஒரு நபரோட டாக்குமெண்ட்ஸ் பயன்படுத்தி அவரோட பேர்ல நம்ம ப்ராப்பர்ட்டி எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிடுறது. அது மாதிரி பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்னு இருக்கு. ஒரு பினாமியா வந்து ஒருவரை பயன்படுத்தி அவர் பேர்ல டிரான்சாக்ஷன் பண்றது, சொத்து வாங்கி வைக்கிறது, எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறது, அதை வந்து நம்ம பண்ணக்கூடாது. அது மாதிரி பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம கருப்பு பணத்தை விட இந்தியாவில் எந்த மாதிரியான சொத்துக்கள், என்ன மாதிரியான பணம் அதிகமாக இருக்கு அப்படின்னா கருப்பு பணத்தை விட பினாமி டிரான்சாக்ஷன் தான் இந்தியாவில் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து டிமானிட்டைசேஷன் பண்ணி எல்லா பணத்தையும் கொண்டு வர சொன்ன போது கூட எல்லாரும் பணத்தை கொண்டு வந்து மாத்திட்டு போயிட்டாங்க. அதை தாண்டி நம்மளால என்ன பண்ண முடியல அப்படின்ட்டு அந்த பணத்தை அந்த கருப்பு பணத்தை நம்மளால வந்து ஒழிக்க முடியாம போயிடுச்சு. அந்த பர்டிகுலர் டைம்ல மக்கள் பெரிய சிரமத்துக்கு உள்ளான போதும்